திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவராக இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போதே அவர்தான் வெற்றி பெறுவார் என்பது தெரியும். இருந்தாலும் இந்தியா கூட்டணியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கட்டுக்கோப்பாக ஒற்றுமையாக திரு சுதர்ஷன் ரெட்டி நீதியரசர் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறோம். 300 வாக்குகள் அவருக்கு, மொத்தம் 752 300 வாக்குகள், பதிவான வாக்குகளில் 300 வாக்குகள் அவருக்கு கிடைத்திருக்கின்றன. இந்தியா கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது என்பதற்கு இந்த தேர்தல் வாக்குப்பதிவு ஒரு சான்றாக இருக்கிறது. RSS பாசறையில் வளர்ந்தவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்றாலும் கூட அவர் இன்றைக்கு குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம், வாழ்த்துகிறோம். அவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் மீது மதிப்புள்ளவர். அந்த வகையிலே அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பெற்ற அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு, அதன் அடிப்படை கூறுகளை சிதைய விடாமல் பாதுகாப்பதற்கு உற்ற துணையாக இருப்பார் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் அவர் செயல்பட வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷாவை டெல்லிக்கு போயிட்டு சந்திச்சு வந்திருக்காரு. ஏற்கனவே என்னுடைய ஐயத்தை நான் பதிவு செய்திருந்தேன். அவர் தன்னியல்பாக கட்சியின் ஒருங்கிணைப்புக்கு போராடுகிறார் என்றால் அதை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவரை பாஜக இயக்குகிறது என்றால் அது அதிமுகவுக்கு நல்லதல்ல என்பதை ஏற்கனவே நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். ஐயப்பட்டதை போல அவருக்கு பின்னால் பாஜக இருக்கிறது என்பதை டெல்லியில் அவர் அமித்ஷா அவர்களை சந்தித்ததன் மூலம் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதிமுகவை கூட்டணியில் இணைத்துக் கொண்டே கபலீகரம் செய்கிற முயற்சியில் பாஜக ஈடுபடுகிறது என்பதை ஏற்கனவே சுட்டிக்காட்டினோம். அதற்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட பலருக்கும் என் மீது ஆத்திரம் வந்தது, எரிச்சல் வந்தது. அதிமுகவை தனியே போகவும் விடாமல், கூட்டணியில் இணைத்தாலும் தனித்து செயல்பட விடாமல் அதனை சிதைக்கிற முயற்சியில்